ಪ್ಲೀಸ್ ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಗೆ ಜಗನ ಸಮಸ್ಯೆಗೆ ಅಂತ தசை ಅಂತು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறேன், அதுக்கப்புறம் வந்து இங்கே கிளைமேட் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்றத அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 10-11 நாளாக கழித்து இன்றைக்கி தான் வந்து நார்மலாக டே மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து குப்பையாக வச்சுருந்தேன், ஓகேங்களா? அதனால ஃபுல்லாக நான் வந்து நேற்று உட்காந்து முதல்ல வந்து இந்த இது எல்லாமே ஃபுல்லாக அடுக்கி வச்சேன். பாருங்கள் அந்த இடம் அதை ஃபுல்லாக அப்படியே ஏதோ மொத்தமாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. கீழே வரைக்கும் ஃபுல்லாக நல்லா வந்து அடுக்கி வச்சிட்டேன். எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுக்குனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நேற்று முழுக்க க்ளீனிங் எல்லாமே வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபுல்லாக வந்து இப்போ நீட்டாக இருக்குது. எல்லா இடமே வந்து ஃபுல்லாக நீட்டாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும் பெட்ஷீட்டு வந்து நம்ம வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, புதுசாக வந்து நான் பெட்ஷீட் வாங்கியிருந்தேன். உங்ககிட்ட காமிக்கவே இல்லை, இதை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து மாமியாருக்காக வாங்கினது. அந்த வீட்டில் வந்து கட்டில் போடுறதுக்கு அதை வந்து ஓரம் அடிக்கணும். அதை வந்து இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கலர் சேம், ஆனால் சேம் டிசைன் தான். பட் வந்து இந்த கிளாத்தும் அந்த கிளாத்தும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நிறையவே கிளாத்ஸ் வந்து. ஆனால் கலர் வேறு. இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். பார்க்கலாம், இது எடுத்துக்கலாமான்னு தெரியல. எது நல்லாயிருக்கும் அதை பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? இது நம்ம கட்டிலுக்கு எடுத்துக்கலாம். அது வேணால் மாமியார் கொடுத்துடலாம். இது நல்லாயிருக்கு, கலருக்கும் நல்லாயிருக்கு. அவங்க ரொம்ப கொஞ்சம் அவங்க கட்டிலுக்கும் சூப்பராக இருக்கும். இதை வந்து ஓரம் அடிக்கணும். ஸோ அதனால் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். சாமி பூஜைலாம் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் மங்களகரமாக சூப்பராக இருக்குது. வைபாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கிட்டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போகணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் எனக்காக வேண்டிக்கோங்க. சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. மேலும் எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்ன உங்ககிட்ட நன்றி சொல்கிறது என்னன்னு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. வாங்க நம்ம வந்து பேக் கேமராவில் காட்டுறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா எனக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க தயவு செஞ்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா கிளைமேட் எப்படி இருக்குன்னு? கொஞ்சம் வெயிலாக இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் செடியில் இன்னொரு பூ பூத்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மிளகா செடி வந்திருக்கு. இங்கே வந்து தக்காளி செடி வந்திருக்கு. அதுவே வந்தது தான். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரே ஒரு பாவக்காய் வந்திருக்கு. செடி ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி இதாகிட்டுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம வந்து கட்டி வச்சுருந்தோம் நல்லாயிருக்கும். இது அவங்களோட இடம் இல்லைங்களா, நம்ம இதில் எதுவும் பண்ண முடியாது. அதனால தான். அதுக்கப்புறம் இது வந்து காஞ்சு போகிற மாதிரியே இருக்குது. இது இங்கே வந்து பூசணிக்காய் செடி நட்டுருக்காங்க பாருங்கள், சரிங்களா? இங்கே ஃபுல்லாக எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்களேன். நேற்று மெனக்கட்டு நான் வந்து ஒரு இடத்துல வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன், அதையும் காமிக்கிறேன் வாங்க. இங்கே நேற்று வந்து பாம்பு வந்துடுச்சிங்களா. நைட் டைமில் வரும்போது நான் என்ன பண்ணிட்டேன், நேற்று ஃபுல்லாக வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபுல்லாக நேற்று வந்து கிளியர் பண்ணதுனால இப்போ வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நம்ம இது க்ளீன் பண்ணுறோன்னாலவே ரொம்ப கை காலெல்லாம் அலர்ஜி வந்துடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இது க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் மாங்காய் செடிங்க மட்டும்தான் இருக்கும் பாருங்கள். இங்கே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியிருந்தோம். இது எல்லாம் மாமியார் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு. சாப்பாடில் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், உருளைக்கிழங்கு போடுவாங்க. இதிலே வந்து வேக வச்சுருவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு போய் பார்க்கலாம் வாங்க. அதுவும் இல்லாமல் தென்னை மரத்தில் வந்து ஒரே ஒரு வந்திருக்கு, குட்டி உண்டு வந்திருக்கு பாருங்கள். அங்கே தெரியும்னு நினைக்கிறேன், தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? சின்னதாக தேங்காய் ஒரு மரத்தில் தேங்காய் வந்திருக்கு, குட்டி தேங்காய்.
ஓகே, இப்போ என்ன சமைச்சிருக்கோன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், சாமிக்கிட்ட வந்து பூஜை பண்ணியாச்சு. எப்படி இருக்குது? பூஜை பண்ணதுக்கப்புறம் தான் ரொம்ப மங்களகரமாக இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு 10 நாளாக பூஜை பண்ணாமல் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பூஜை பண்ணுறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி பூவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து சமையல் என்னென்னு பார்க்கலாமா? கேஸ் காலி ஆக போதான்னு தெரியல, அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், அப்பா வந்து நானும் அப்பா மட்டும்தான் வெண்டைக்காய் சாப்பிட போகிறோம். வெண்டைக்காய் மட்டும் போட்டு பொரியல் பண்ணிக்கிறேன். அப்பாவுக்காக பருப்பு குழம்பு வந்து வச்சுருக்கேன். இது வந்து அவல் நம்ம சாப்பிட்டுக்கிறதா இருந்தால் சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா நேற்று நான் வீடியோவில் போட்டுக்கோம் பார்த்தீங்களா, பொரியல் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தண்ணி சாப்பாடு. இங்கே பாருங்கள், இது ட்ரம்மு வந்து இது கீழே வந்து வச்சுட்டேன். சிலிண்டர் வந்து ஒன்று வச்சுட்டேன். இந்த டப்பாஸ் எல்லாமே நாங்கள் இங்கே வச்சிட்டோம். இப்போவும் நீட்டாக இருக்குது. இந்த கிச்சன் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட 4 நாள் ஆகுது. இப்போவுமே வந்து நான் கேஸ் க்ளீன் பண்ணுறேன்னா மேக்ஸிமம் ஒரு 10 நாள் ஆச்சு கேஸ் வந்து நீட்டாக இருக்கும். அது என்னவோ அந்த 10 நாள் கழித்து தான் நான் எப்போவுமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வரைக்குமே வந்து கேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் சில பேருக்கு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, கேஸ் கூட துடைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேஸ் துடைச்சேன்னா கன்ஃபார்மாக 10 டேஸ் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், நான் டெய்லியும் வீடியோவில் உங்களுக்கு வந்து கேஸ் எப்படி எந்த நிலைமையில் இருக்குன்னு நான் உங்களுக்கு தினமும் கட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் மசாலாஸ் எல்லாமே இருக்குங்களா, அதை இன்னும் போடல. அதுக்கு வந்து இந்த அஞ்சரை பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து மொத்தமாக வந்து 2 4 7 இருக்குது. ஓகேங்களா. குழம்பு மிளகாத்தூள், தனியா மசாலா, சில்லி பவுடர், இந்த மாதிரி நிறைய வந்து இதில் போட போகிறேன். அதனால் இன்னும் மசாலா ஐட்டம் எதுவுமே வாங்கலை, வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் இதில் மட்டும் போட வேண்டாமே, ஒரே வாட்டி வாங்கிட்டு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற துணிங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பாக்ஸில் வைக்கணும். பாக்ஸில் வச்சிட்டோன்னா அதை ஒரு வேலை முடிஞ்சிடும். இது வந்து அப்பா வந்து நேற்று அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிரோசின் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து 5 கிலோ. இங்கே வந்து லிட்டர் வந்து இங்கே லிட்டர் வந்து 100 ருபீஸு. தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஆ ஆ இங்கே பாருங்களேன், இதுக்குள்ளெல்லாம் வந்து போயிருக்கு பாருங்க. இது வந்து சப்பாத்தி மாவு, ஒட்டா அப்படின்னு சொல்லுவோம். நான் எப்போவுமே வந்து டப்பாக்குள்ளே வந்து இந்த மாதிரி கவர் வச்சு இந்த கட்டை கீழே விழுந்துச்சு. சரி, ஓகே, கட்டையை எடுத்து நான் இது மேலே வச்சுட்டு தான் நான் வந்து ஃபுல் பண்ணுவேன். அதான் உங்ககிட்ட காமிச்சிட்ருந்தேன். சரி, ஓகே, நம்ம வந்து சமைச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து வந்து ரொம்ப மண்ணாயிட்டு இருந்துச்சு. அதனாலேயே வந்து மாமியார் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அதனால் நம்ம கழுவி வாஷ் பண்ணி காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து கழுவிக்கிட்டு இருக்காங்க. 2 கிலோவே இந்த கிலோ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா. இந்த மாதிரி மண், குட்டி குட்டி மண் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை மாவுக்கு போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம போட்டு விட்டுட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பா வந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். பாப்பா கோங்க சொல்லி தென்னை ஓலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு வந்து அடுப்புக்கு பற்ற வைக்கிறதுக்கும் வந்து அந்த இது வேணும் இல்லைங்களா, இலி பாருங்க. இது எல்லாமே கட் பண்ணி வச்சிட்ருக்காங்க. அந்த சைடு வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ரைட்டா, இது வந்து கொஞ்சமாக இருக்குது, இன்னும் கொஞ்சமாக இருக்குது. அது ஃபுல்லாகவே வந்து விறகுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம். இது வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். இங்கே இருக்கிறது வந்து அப்பா பசி எடுத்துச்சு போல் பாவம், இவ்வளோ நேரம் அது ஃபுல்லாக வெட்டிகிட்டு இருந்தார். நம்மளோட பைப்பு பார்த்திங்களா, கவர்மெண்ட் கொடுத்த பைப்பு என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் கீரையை போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, என்ன நிலைமை இருக்குதுன்னு பாருங்கள்.
மழை வந்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே பாருங்களேன் கீரை, சிறுகீரைன்னு சொல்லுவோம்ல. இது உங்களுக்கு தெரியுமா? இதை வந்து கீழா நல்லின்னு சொல்லுவோம். இதோட பெனிஃபிட் வந்து நிறையவே இருக்குது. இதை உங்கள் ஊரில் என்னென்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்களேன். இது வந்து கீழா நல்லின்னு சொல்லுவோம். இதை வந்து வச்சு நாங்கள் வந்து 5ஆம் கிளாஸ்லேயோ 6ஆம் கிளாஸ்லேயோ நான் வந்து இது வேரோடு எடுத்துகிட்டு போய் இது ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் அப்போது இருந்தது இப்போ ஞாபகம் இல்லை சுத்தமாக. பட்டு இதுக்காக, இந்த கீழா நல்லிக்காக நான் எந்த அளவுக்கெல்லாம் போய் ஏரியாக போய் தேடி இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதை வந்து குட்டி மரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இலை, அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இந்த ஓரமாக இங்கே பழங்க வந்திருக்கு பார்த்திங்களா, இதை பற்றி, அது வேரை பற்றி, அதுக்கப்புறம் இந்த தண்டை பற்றி எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் பண்ணி எழுத சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கிட்னிக்கு எல்லாமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். பாருங்கள் நல்லா கீரை வளர்ந்துருக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக. இது மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. மற்றபடி இது ஃபுல்லாக நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இப்போது மழை அதிகமாக வர்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த கிச்சனுமே வந்து க்ளீனாக நீட் பண்ணி வச்சிட்டோம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த சைடு தான் கேஸ் வைக்கணுன்ட்டு நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணி இங்கே வந்து ஹோல்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஆனால் கேஸ் வந்து இந்த பக்கம் வைக்கக்கூடாதான், இந்த பக்கம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிங்க் வந்து இங்கே வருது, வாஷ் மிஷின் இங்கே வந்துச்சுன்னா இங்கே விண்டோவில் ஃபுல்லாகவே படும். எனக்கு தெரிஞ்சு இதை மூடிட்டா நல்லாயிருக்குமா இல்லை எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை ஐடியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இதை வந்து க்ளோஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லை நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த ரேக் மாதிரி ஏதாவது டப்பாங்க வச்சுக்கிற மாதிரி அவ்வளோ ஹைட்டுக்கு தான் எடுத்திருக்காங்க. அங்கே பாருங்கள். கிச்சன் வந்து கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்கும். இன்னும் இவ்வளோ செங்கல் இருக்குது. இன்னும் வீட்டு வேலை ஆகலையான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, அதான் காமிச்சிருந்தேன். இன்னும் அடுத்த வருஷம் தான். இந்த வருஷம் எதுவுமே இதுக்கப்புறம் எதுவும் பண்ணுற மாதிரி எங்களுக்கு இது இல்லை. இந்த வீடு தான் குப்பை மாதிரி இருக்குது. இதுதான் எங்கள் ரூமுங்க. பாருங்கள், எங்கள் ரூம் எப்படி எங்கள் ரூம் மாதிரியாக தெரியுது. வீடு ஆகிறதுக்கு முன்னாடியே மாமியார் குளிச்சிட்டாங்க, இதுதான் அவங்களோட ரூம் அப்படின்னு. ஆனால் எனக்கு இந்த ரூமை விட எனக்கு இந்த ரூம் தான் ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னு தெரியல, நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த ரூம் தான் வேணும்னு நினச்சேன். பட் வந்து பெரியவங்க வந்து இங்கே இந்த பக்கம் இருக்கணுமா, சின்னவங்க வந்து இந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது, எல்லாத்துலேயுமே காம்ப்ளிமெண்ட் தானே நம்மளுக்கு. ரொம்பக்கு என்ன விஷயம்னே தெரியல. என்னால் சுத்தமாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, எடிட்டிங் பண்ண முடியல. என் ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு கூட சரி, இல்லை ஒரு நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறது கூட சரி, ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் அவர் வந்து இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணேன், நான் பார்த்து ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. வாங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப ஹேங் ஆகிக்கிட்டே இருக்குது. இருந்த ஃபோட்டோஸு, ஆப்ஸு, அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து டிலீட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கான வீடியோவில் கூட நீங்கள் பாருங்கள், ரொம்ப ப்ளர்ராக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து வீடியோஸ் வந்து வந்திருக்கும். நான் பேசுகிறது வந்து ஒன்று இருக்கும், ஆனால் மூமெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். நீங்களே பாருங்கள் வீடியோஸை. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் நல்லா ஹேங் ஆகாமல் இருந்துச்சு ஃபோனு. இப்போது திடீர்னு வந்து கிட்டத்தட்ட 1 வாரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஃபோனே என்னால் யூஸ் பண்ணதுக்கு முடியாத அளவுக்கு வந்து ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஒரு 1/2 hour நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா, இல்லைனா 1/2 hour வீடியோ எடுக்கும்போது அது சுத்தமாக வந்து வீடியோவில் வந்து இது பண்ண முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம். இஎம்ஐயில் வந்து வாங்க முடியுமா என்னன்னு கேட்டு பார்க்குறேன். கேட்டு பார்த்துட்டு அவர் ஓகேன்னா கண்டிப்பாக தூக்கிட வேண்டியது தான். அவர் வர வரைக்கும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான், வேறு வழியில். ஓகே, நான் வந்து சமைச்சிட்ருக்கேன். இன்னும் சமைக்கணும். சமைச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். சமையல் வேலை முடிஞ்சிச்சு. பொரியல் வந்து முடிச்சிட்டேன். வெறும் குழம்பு மட்டும் இருக்குது. அது வந்து ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தாளிச்சு விட்டிக்கலாம். அப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்கேன். பாருங்கள், அங்கே சாப்பிட்டுட்ருக்காரு. உளுந்து வந்து இங்கே காய வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த வெயில் காஞ்சிருமான்னு தெரியல. ரொம்ப ஈரமாக மண்ணாக இருக்குது பாருங்களேன். அப்போ கூட ஒன்று மண் இங்கே பாருங்கள். ஓகே, இது காயட்டும்.
நல்லா வெயில் அடிக்குது இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாப்பிட போகிறேன். பாருங்கள், சாப்பாடு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வந்து தயிர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், வெண்டைக்காய் பொரியல். இப்போ வந்து சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இந்த கொட்டா வந்து எடுத்திருக்கேன், மாங்காய் வத்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இது வந்து வெண்டைக்காய் பொரியல். இது வந்து தயிர் எடுத்திருக்கேன். ஓகே, எனக்கு பசிக்குது, எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். நானும் சாப்பிட போகிறேன். இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் போட்டுட்டு ஒரு ஹாய் போட்டு விட்டுருங்க. எந்த ஊரில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கும் ஆசையாக இருக்கும். எந்த ஊரில் இருந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லாருக்கும்